2வது சரி ஓகே இதில டைம் 24/7 இருக்கு. பட் நம்ம ஸ்டாக்ஸ்ன்னு ஒண்ணு ட்ரேட் பண்ணும்போது, அந்த ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ்னால அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூ ஏறுது, இறங்குது எனக்கு புரியுது. பட் கிரிப்டோனா ஒரு பிட்காயின் சொல்றாங்க, சொலானா சொல்றாங்க. இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் காயின் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பிசினஸுமே இல்லையே! அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு பர்ட்டிகுலர் காயினோட வேல்யூ மேல ஏறுது, இறங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி பிசினஸ் இருக்கோ, அதே மாரி கிரிப்டோக்கு பின்னாடி டெக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஓவரால் டெக்னாலஜி தான் அதோட வேல்யூவேஷன இன்கிரீஸே பண்ணுது. ஸோ ஒரு டெக்னாலஜின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துப்போம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமா அதில ஆப்ஸ் நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப ஆப்பிள் ஸ்டோர்ல நெறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த ஆப்ஸுக்குள்ள, ஆப் ஸ்டோருக்குள்ள இல்ல Play ஸ்டோருக்குள்ள நெறைய டிஃபரெண்ட் ஆப்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு ஆப்புமே வந்து ஓகே நீங்க இவ்வளோ டாலர் பே பண்ணீங்கன்னா, நீங்க இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஈக்கோசிஸ்டம் கிரியேட் பண்றாங்க இல்லையா? அதுவே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நெசசிட்டி ஒரு சர்விஸ் தான். கிரிப்டோலயும் பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின், சொலனா இல்லன்னா ரிப்பிள் இல்ல இடிஹெச் இது எல்லாமே வந்து ஒரு லேயர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு மேல நெறைய டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். அதெல்லாம் பில்ட் பண்ணி, அது மூலியமா நெறைய பிசினஸ் ரன் ஆகுது. நெறைய சர்விசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கு ஒரு வேல்யூவேஷன் கிரியேட் ஆகுது. அதனால தான் வந்து இந்த சொலனாவோட பிரைஸ் மேல ஏறுறதா இருக்கட்டும், இல்ல இடிஹெச்சோட பிரைஸ் மேல ஏறுறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு விஷயம் தான். சரி எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்க ஃபண்டமெண்டல் புரிஞ்சிருச்சு. பட் ஓவராலா ட்ரேடரா இது எனக்கு எந்த வகையில பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, ஒரு நாளைக்கு பெர் டே இன்ட்ராடே பேசிஸ்ல நிஃப்டி வந்து ஒரு 1%, 2% மூவ் ஆகுதுன்னா, அது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட். ஏன்னா, லாஸ்ட்டா நீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்க. நிஃப்டி ஒரு நாளைக்கு 1%க்கு மேல எப்போ மூவ் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா, இப்ப அந்த அளவுக்கு காமா இருக்கு. பெரிய சிக்னிஃபிகன்ட் மூவ்மெண்ட் இண்டெக்ஸ்ல வராது. ஸ்டாக்ஸ் வேணா மேபி ஒரு 5% இல்லன்னா 6% ஒரு நாளைக்கு மூவ் ஆகலாம். ஆனா, கிரிப்டோல பிட்காயின்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே ஈஸியா 5-10% ஒரு நாளைக்கு மூவ் ஆகும். அண்ட் பிட்காயின் இல்லாம அதர் காயின்ஸ் இருக்கு இல்லையா? ஆல்ட் காயின்ஸ் அதெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30, 40% கூட ஒரு நாளைக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு பிரேக் அவுட் குடுத்து டைரக்ஷனலா பெரிய மூவ்மெண்ட் ஆகும்போது, நீங்க என்ன ஸ்பெசிஃபிக் பிரேக் அவுட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி இந்தியன் மார்க்கெட்ஸ்ல ட்ரை பண்றீங்களோ, அத கொண்டு வந்து கிரிப்டோ மார்க்கெட்ஸ்ல ட்ரை பண்ணும்போது மூவ்மெண்ட் பெருசா இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரேக் அவுட் சிஸ்டம்ஸ்லாம் அத விட இதில இன்னும் நல்லா வொர்க் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால, உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் இந்தியன் மார்க்கெட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா, டிஃபால்ட்டாவே இங்க மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்.